மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த அரசர்களை தோற்கடித்து பல தேசங்களை தொடர்ந்து கைப்பற்றிய அலெக்சாண்டர் பிறகு இந்தியாவை கைப்பற்ற நினைக்கிறாரு. இந்தியாவிற்குள் 20,000 குதிரைப்படை 40,000 காலாட் படைகளோட நுழைந்த அலெக்சாண்டருக்கு தெரியல இந்த போர் தான் இவரோட வாழ்க்கையில் நடக்க போற கடைசி போர்னு. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அலெக்சாண்டர் தான் கிட்ட இருக்கிற பல லட்ச படைகளுடன் பல தேசங்களை சிறைபிடித்து அந்த நாடுகளை தன் வசப்படுத்துறாரு. இந்த காலகட்டத்துல தான் இந்தியால போரஸ் அப்படிங்கிற மன்னர் போர்க்களத்துல வெறும் யானை படையை மட்டுமே வச்சு சண்டை போடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அலெக்சாண்டர் முதலில் இந்தியால போரஸ் மன்னர் ஆட்சி புரியும் பஞ்சாபை ஆக்கிரமிக்க திட்டம் வகுத்து இந்தியாவிற்குள் நுழைகிறார் அலெக்சாண்டர். அது வரைக்கும் யானை படையவே பார்த்திராத அலெக்சாண்டர் படை மிகவும் நடுநடுங்கி போறாங்க. அலெக்சாண்டருக்கு தெரியல இந்திய மன்னர்களின் முக்கியமான படையே யானை படைன்னு. தன் வாழ்க்கையில தோல்வியை சந்திக்காத அலெக்சாண்டர் முதல் முறையா இந்திய மன்னரின் யானை படை கிட்ட தோல்வி அடைகிறாரு.